வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த தினம் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாட்டம். அன்னை தெரசா நினைவு தினம். அவரது சிலைக்கு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மாலை அணிவித்து மரியாதை. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த தினத்தையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா கே.டி. ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ்.பி. ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் புதிய நீதி கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் பொன்னுரங்கன் தலைமையில் நிர்வாகிகள் உட்பட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரத ரத்னா அன்னை தெரசா நினைவு தினத்தையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் பாரத ரத்னா அன்னை தெரசாவின் 27வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா கே.டி. ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ்.பி. ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி, கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் உட்பட கிறிஸ்தவ அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் அன்னை தெரசா சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். வைசியால் வீதியில் உள்ள சொசைட்டி பிராகிஸ்தி அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் பங்கேற்று ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பாண்டிச்சேரி சென்ட்ரல் அரிமா சங்கம் சார்பில் வைசியால் வீதியில் உள்ள சொசைட்டி பிராகிஸ்தி அரசு உதவி பெறும் பள்ளியில் இன்று காலை ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பாண்டிச்சேரி சென்ட்ரல் அரிமா சங்க தலைவர் லயன் செபாஸ்டின் மார்சல் தலைமை தாங்கினார். இவ்விழாவில் பாண்டிச்சேரி சென்ட்ரல் அரிமா சங்கத்தின் முன்னாள் தலைவரும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஜே.எஃப். லயன் வி.பி. ராமலிங்கம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு பிஸ்கெட் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மண்டல தலைவர் லயன் ஜெயச்சந்திரன், வட்டார தலைவர் எம்.ஜே.எஃப். லயன் வி.பி.எஸ். ரமேஷ்குமார், பாண்டிச்சேரி சென்ட்ரல் அரிமா சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இறுதியாக லயன் விவேகானந்தன் நன்றி கூறினார். இவ்விழாவில் ஏராளமான மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நடிகர் விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் 17 திரையரங்குகளில் திரையிடப்பட்டது. இதையடுத்து நடிகர் விஜயின் ரசிகர்கள் நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினர். நடிகர் விஜய் நடித்த தி கோட் திரைப்படம் புதுச்சேரியில் உள்ள ஒட்டுமொத்த திரையரங்குகளில் இன்று வெளியாகியுள்ளது. கோரிமேடு சாலையில் உள்ள முருகா திரையரங்குகளில் காலை 9 மணிக்கு முதல் காட்சி வெளியானது. முன்னதாக வந்த ரசிகர்கள் பெருமளவில் கூடி காத்திருந்த திரையரங்கிற்கு உள்ளே மகிழ்ச்சியோடு சென்றனர். தாவேகா கட்சியின் கொடியை எடுத்து வந்து ரசிகர்கள் உயர பிடித்தும் உற்சாகமாக நடனமாடியும் மகிழ்ந்தனர். படத்தின் எழுத்து துவங்கியதும் முதல் விஜயை காண்பிக்கும் வரை ரசிகர்கள் உற்சாகத்துடன் விசிலடித்து படத்தை வரவேற்றனர். அதிவேகமாக செல்லும் ரயிலில் விஜயகாந்த் முகத்திலிருந்து விஜய் முகம் வரும் வரை ரசிகர்கள் இருக்கையில் உட்காராமல் உற்சாகத்துடன் எழுந்து விசிலடித்து கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். இதேபோல் காமராஜர் சாலையில் உள்ள பாலாஜி திரையரங்கில் காலை 10 மணிக்கு காட்சி திரையிடப்பட்டதால் ரசிகர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளியே காத்திருந்து படம் பார்க்க சென்றனர். முன்னதாக இவர்கள் மேலதாளத்துடன் விஜயின் உருவப்படத்தை கொண்டு வந்து திரையரங்கு முன்பு வைத்து நடனமாடி மகிழ்ந்தனர். ஊர்வலத்தில் தாவேகா கட்சியின் கொடியை எடுத்து வந்து ரசிகர்கள் உயர்த்தி பிடித்து விஜய் வாழ்க என கோஷமிட்டனர். புதுவை கம்பன் கலையரங்கில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி நடைபெற்ற பட்டிமன்ற விழாவினை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. மதுரை முத்து தலைமையில் கோவில்பட்டி அன்னபாரதி, முத்துக்குமார் உட்பட நட்சத்திரங்கள் பங்கேற்று பேசிய பட்டிமன்ற நிகழ்வினை சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி வி.பி. ராமலிங்கம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், வழக்கறிஞர் சசிபாலன், அண்ணாமலையார் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் மதன்குமார், இயற்கை ஆர்வலர் ஓம் சக்தி ரமேசாய், அகில இந்திய என்ஆர் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன், சுப்பிரமணிய பாரதியார் கல்வி குழும தலைவர் சம்பத்,
பாஜக அரியாங்குப்பம் மாவட்ட பொருளாளர் முருகன், சிட்டுக்குருவி ஆர்வலர் அருண், பாஜக மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை கடற்கரை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட ஜிம்சன் மற்றும் செய்கோ நிறுவனம் தனது நிறுவனத்தின் விலை உயர்ந்த புதிய ரக ஆடம்பர வாட்சுகளை விற்பனைக்கு அறிமுகம் செய்தது. புதுச்சேரி கடற்கரையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் கடற்கரையை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சியை ஜிம்சன் மற்றும் செய்கோ நிறுவனம் நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காமராஜர் சாலையில் இயங்கி வரும் ஜிம்சன் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மதீன், ஷக்கீல், இம்ரான் ஆகியோர் விலை உயர்ந்த புதிய ரக ஆடம்பர வாட்சுகளை விற்பனைக்கு அறிமுகம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் செய்கோ நிறுவன தலைவர் நிலாத்ரி முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டார். விளையாட்டு மற்றும் சாகச வீரர்களுக்காகவே நீண்ட நாள் ஒழிக்கக்கூடிய மேம்பட்ட தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட புதிய ரக வாட்சுகளும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேநீர் விருந்தில் விஐபிக்கள், தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாஸ்கோ நிறுவனம் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கான மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியின் இக்பாக் குரு பவுண்டேஷன், ஈரம் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி தொண்டு நிறுவனம் இணைந்து அரியாங்குப்பம் பகுதியில் துப்புரவு பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் துப்புரவு பணியாளர்களுக்கு நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பொது மருத்துவம் பரிசோதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்துவதற்கான காலணிகளும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ஏசுதாஸ், நிர்வாகி மதன், ஸ்ரீராம் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழா கொண்டாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுவை மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தால் குப்பம் PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து இப்பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி, அலுவலக கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி, தலைமை ஆசிரியர் அறிவழகி ஆகியோர்களுக்கும், மேலும் இப்பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துரை வழங்கினார். இவ்விழாவில் வட்டம் 4 அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமை தாங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி நன்றி உரையாற்றினார். இப்பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களை மகிழ்விக்கும் வகையில் கவிதைகள், உரைகள், சிலம்பாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினர். இவ்விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், காவல்துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மத்திய அரசு திட்டங்கள் மக்களை சென்றடையும் வகையில், மக்கள் அதிகம் பயனடையும் வகையில் திட்ட பெயர்களை வட்டார மொழிப்படுத்த வேண்டும் என மாகேவில் நடைபெற்ற திட்டப்பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் கவர்னர் கைலாஸ்நாதன் தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மாகே சென்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுக்கு மாகே மண்டல நிர்வாகி அதிகாரி அலுவலகத்தில் காவலர் அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் கூத்துங்கன், மண்டல நிர்வாக அதிகாரி மோகன்குமார், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் துணைநிலை ஆளுநரை வரவேற்றனர். தொடர்ந்து மாகே நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் துணைநிலை ஆளுநர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மண்டல நிர்வாக அதிகாரி காணொலி காட்சி மூலமாக நிர்வாக செயல்பாடுகள் குறித்து விவரித்தார். இதையடுத்து பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து துணைநிலை ஆளுநர் கேட்டறிந்தார். இதில் பல்துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய துணைநிலை ஆளுநர், மத்திய அரசு திட்டங்கள் மக்களை சென்றடையும் வகையில், மக்கள் அதிகம் பயனடையும் வகையில் திட்ட பெயர்களை வட்டார மொழிப்படுத்த வேண்டும். மாகே பகுதியில் சிறப்பு சுற்றுலா பகுதியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மாகே பகுதியின் பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சியை விரிவுபடுத்தும் வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக மாகே பகுதியை புனராக்கம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மிஷன் வீதியில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி, மழை அங்கியினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாணவர்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள புனித அன்னாள் அரசு நிதி உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் இன்று ஆசிரியர் தின விழா மற்றும் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா என இருபெரும் விழா நடைபெற்றது. தொடர்ந்து
ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி, மழை அங்கியை சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கினார். இவ்விழாவில் பள்ளி தாளாளர் தந்தை டோம்னிக் ரொசாரியோ வரவேற்புரை வழங்க, ரோட்டரி கிளப் ஆஃப் யூத் தலைவி அனுராதா ராஜகோபாலன் மற்றும் மேரி அன்ன தயாவதி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். பள்ளி தலைமை ஆசிரியர் வின்சென்ட் நன்றி உரையாற்றினார். இருபால் ஆசிரியர்கள், பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கண்தான இருவார விழாவையொட்டி விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, ராமகிருஷ்ணா சேவா மையம், ரோட்டரி கிளப், புதுச்சேரி விநாயகா மிஷன், ஸ்கூல் ஆஃப் அலைட் சயின்ஸ், SP கல்வியியல் அறக்கட்டளை, ஜீவானந்தம் அறக்கட்டளை மற்றும் இந்திய மருத்துவ அமைப்பு புதுச்சேரி இணைந்து நடத்திய கண்தான இருவார விழிப்புணர்வு மனித சங்கிலி ராஜீவ்காந்தி சிலை அருகே உள்ள டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்பு நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு மனித சங்கிலியில் கண்தானத்தை பற்றியும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை பாண்டிச்சேரி தலைமை மருத்துவர் டாக்டர் ஜெயசுதா, இந்திய மருத்துவ சங்கத்தின் பொதுச் செயலாளர் மருத்துவர் ஸ்ரீனிவாசன், சேர்மன் காவிரி ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியின் தலைமை ஆசிரியை வெண்ணிலா மற்றும் டாக்டர் வினோதினி, டாக்டர் ரம்யா உள்ளிட்ட டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை குழுவினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாண்டி மெரினாவில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஒட்டகம் உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பாண்டி மெரினா கடற்கரையில் தனியாரால் ஒட்டகம் வளர்க்கப்பட்டு அதில் குழந்தைகள் சவாரி செய்வதற்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஒட்டகம் உயிரிழந்தது. அதை அப்பகுதியிலேயே புதைத்தனர். இது குறித்த புகாரின் பேரில் போலீசார், வருவாய்த்துறையினர், வனத்துறையினர் ஆகியோர் ஒட்டகத்தின் சடலத்தை அரசு கால்நடை மருத்துவர்கள் மூலம் பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள ஒரு திரையரங்கில் மட்டும் திடீர் தீ விபத்தால் கோட் திரைப்படம் ரத்து செய்யப்பட்டது. இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் இன்று காலை வெளியாகியது. இதற்கான டிக்கெட்டுகள் நேற்றே முன்பதிவு செய்து விற்று தீர்ந்தது. இந்நிலையில் புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள அசோக் திரையரங்கில் இன்று தி கோட் திரைப்படம் வெளியாக இருந்தது. இதற்காக திரையரங்கம் வாயிலில் வாழை மரம், தோரணங்கள் கட்டப்பட்டு திரைப்படத்தையும் ரசிகர்களையும் வரவேற்க தயாராக இருந்தனர். ஆனால் திடீரென மின்சார உயர் தீப்பற்றி இருந்ததால் இன்று அந்த ஒரு திரையரங்கில் மட்டும் தி கோட் திரைப்படம் வெளியாகவில்லை. இதற்கான அறிவிப்பு திரையரங்க வாயிலில் ஒட்டப்பட்டது. இதனால் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். இதனையடுத்து டிக்கெட் எடுத்தவர்களுக்கு அவர்களது பணம் திருப்பி தரப்படும் என திரையரங்க நிர்வாகம் தெரிவித்தது. அரியாங்குப்பம் சொர்ணாநகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 1ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அரியாங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் சொர்ணாநகர் பகுதியில் இளங்கர்லி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. ஓராண்டு நிறைவுற்றதை அடுத்து இவ்வாலயத்தில் நேற்று காலை அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனையடுத்து நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்களுடன் பூஜைகள் செய்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக நிர்வாகி விக்கி என்கின்ற ராஜகணபதி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6670 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 87 ரூபாய். பாபு சிதம்பரனாரின் 153வது பிறந்த தினம் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாட்டம். அன்னை தெரசா நினைவு தினம். அவரது சிலைக்கு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் மாலை அணிவித்து மரியாதை. மாஹேவில் கவர்னர் கைலாஷ்நாதன் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை.